பொதுவாக நம்பர்ஸை வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இமேஜினரி நம்பர்ஸ், இந்த இமேஜினரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் 11th 12 ஹையர் செகண்டரியில் படிப்பீங்க. ரியல் நம்பர்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்ப்போம். இந்த ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ், இது ஒரு செட்டு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த செட்டு, இது ஒரு இந்த யூனிவர்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா இது 2 செட்டு டிஸ்ஜாயின்ட் செட்டு. இது ரியல் நம்பர்ஸும் இமேஜின் நம்பர்ஸும் டிஸ்ஜாயின்ட் செட்டு. அப்போ அந்த நம்பர் சிஸ்டத்தை நம்ம ரியல் நம்பர்ஸ் இமேஜின் நம்பர்ஸ்குள்ளே கொண்டு வரையில இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே என்ன இருக்கு? ரேஷ்னல் நம்பர்ஸ். சரிங்களா? ரேஷ்னல் நம்பர் இருக்கு, ரேஷ்னல் இருக்கு. ரேஷ்னல்குள்ளேயே என்ன இருக்கு? இர்ரேஷ்னல் இருக்கு. இர்ரேஷ்னல் நம்பர், ரேஷனல் நம்பர் தனி, இர்ரேஷனல் நம்பர் தனி. ரியல் நம்பர்ஸ்ல ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் 2 பார்ட்டா சொல்லலாம். ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் தனியாக வச்சுக்கணும். இந்த இதுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா ரேஷனல்குள்ளரே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இன்டிஜர்ஸ், அடுத்தது ஹோல் நம்பர், அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரேஷனலும் இர்ரேஷனலும் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா தனித்தனி டிஸ்ஜாயின்ட் செட்டு தான். ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரும் தனித்தனி டிஸ்ஜாயின்ட் செட்டு தான். இப்போ ரேஷனல் நம்பருக்குள்ள ரேஷனல் நம்பரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இண்டீஜரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேஷனல் நம்பரை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இண்டீஜர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே சார். இதெல்லாம் சார் 12th படிக்கிறீங்கன்னா இது என்ன இமேஜினரி நம்பர். இப்போ இர்ரேஷனல் நம்பர் இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா, இப்போ -5 ரூட் எப்படின்னு வந்துச்சுன்னா i√5 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதில் வந்து a + ib சொல்லுவாங்க. இது ரியல் நம்பர் பார்ட், இது இமேஜினரி நம்பர் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த ib அப்படின்னா என்னன்னா, இங்க ஒருவேளை 0 அப்படின்னா இங்க ரியல் பார்ட் வந்து 0, இமேஜினரி பார்ட் வந்து √5. ஏன்னா ரூட்டுக்குள்ள மைனஸ் வச்சு வர நம்பர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் நம்ம படிப்போம். ஸோ நம்ம இதை இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரும் இங்கே டிஸ்ஜாயின்ட் செட்டு தான். இந்த ரியல் நம்பரில் நம்ம பார்க்கக்கூடிய ரேஷனலும் இர்ரேஷனலும் டிஸ்ஜாயின்ட் தான். பொதுவாக காமனாக ரியல் நம்பரும் இமேஜின் நம்பரும் டிஸ்ஜாயின்ட் செட்டு தான். இப்போ ரேஷனல் நம்பரை நம்ம புரிஞ்சுக்கணும், இண்டீஜர்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டீஜர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இண்டீஜருங்கிறது p/q அப்படின்ற டைப்ல இருக்கும். சரிங்களா? p/qல இருக்கும். அப்போ p/q எங்க இருந்து எடுப்போம்னா பிலாங்ஸ் டு, எங்க இருந்து எந்த செட்ல இருந்து எடுப்போம்னா பிலாங்ஸ் டு இண்டீஜர். q என்னவா இருக்கக்கூடாது? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது. q 0 வந்துச்சுன்னா இந்த p/q இந்த ஃபிராக்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபினிட்டி ஆகும். சரிங்களா? அப்ப p/q எதுல இருந்து இருக்கும்? இண்டீஜர்ல இருந்து எடுப்போம் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? அப்ப ரேஷனல் நம்பர், ரேஷனல்னா நம்ம அறிவுக்கு உட்பட்டது. இட் இஸ் பவுண்ட் டு அவர் நாலேஜ், we can define. ஸோ அப்போ p/q ஃபார்ம்ல இருக்கும். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q. p and q belongs to integer. q not is equal to 0. q it is not 0. So okay, q is not taken as 0. Q if it is q taken as 0, the fraction become meaningless. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இண்டீஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இண்டீஜருங்கிறது 0, 1, 2, 3, 4, 5 இப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கிறது இண்டீஜர். -1, -2, -3, -4, -5 அப்படியே நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரை போயிட்டே இருக்கு. ஸோ இதான் இண்டீஜர். அப்ப 1.5 இண்டீஜர்னா இல்லை, இது ரேஷனல் நம்பர், ஏன்னா 3/2. சரிங்களா? அப்ப 3 இண்டீஜரா அப்படின்னா இண்டீஜர். 3.1 இண்டீஜரா இல்ல, ரேஷனல் நம்பர். அப்ப ஃபிராக்ஷன், அந்த ஃபிராக்ஷன் 3/2னா 1.5 தானே. 1.5 இட் இஸ் நாட் அ இண்டீஜர், இட் இஸ் ரேஷனல் நம்பர். சரிங்களா? அப்ப இதை நம்ம ரேஷனல் நம்பர்னா என்னன்னா p/q ஃபார்ம்ல இருக்கும். p q பிலாங்ஸ் டு இண்டீஜர்னு சொல்லியிருக்கோம்.
q வந்து 0வா இருக்கக்கூடாது. சாரி. இப்ப 2 மட்டும் ரேஷனல் நம்பரா? எஸ், 2 ரேஷனல் நம்பர். ஏன்னா 2/1 எழுதலாம். 3 ரேஷனல் நம்பரா? எஸ், 3/1 எழுதலாம். 0 ரேஷனல் நம்பரா? இல்ல, 0/0 எழுத முடியாது. -1 ரேஷனல் நம்பரா? எழுதலாம். -1/1 எழுதலாம். ஸோ அந்த -1 வேல்யூ மாறாது. நான் கீழே 1 போட்டனால எல்லா நம்பரும் இட் இஸ் டிவைடட் நேச்சுரலி டிவைடட் பை 1. சரிங்களா? அப்பதான் அந்த நம்பருக்கு மீனிங். இப்போ 100 மீனிங் என்னன்னா, 100க்கு 100 மீனிங் என்னன்னா, இட் இஸ் டிவைடட் பை 1. 100க்கு டிவைடட் பை 0னா மீனிங்லெஸ். இப்போ 1 இருந்தால் தான் இதோட வேல்யூ 100. சரிங்களா? அப்போ 100 டிவைடட் பை 2ன்னு சொன்னீங்கன்னா இந்த வேல்யூ 100 கிடையாது. நோ மோர் 100. இது வந்து ஷேர் 2 போயிடுச்சு. அப்போ 50 ஆயிடும். ஷேர் 0னா cannot be defined. சரிங்களா? ரைட். அப்ப எந்த நம்பருக்கு எல்லாம் 1 இருக்கணும், 0 இருக்கக்கூடாது. ஸோ இருந்துச்சுன்னா நாட் டிஃபைன்டு. ஸோ இதெல்லாம் தெரியுது. ஓகே சார். அப்ப இன்டிஜர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இன்டிஜரை வச்சு நம்ம ரேஷனல் நம்பரை டிஃபைன் பண்ணோம். இந்த ரேஷனல் நம்பரை டிஃபைன் பண்ணல எப்படி வரும்னா, ரேஷனல் நம்பர் வந்து ஒரு நம்பர் p/q ஃபிராக்ஷனை டிவைட் பண்ணும்போது ஒன்னு டெர்மினேட் ஆயிடும். இது ஒரு எனி நம்பர் எடுத்துக்க, 10/2 எடுத்துக்கங்க, 5ன்னு வரும். அப்ப இந்த டிவிஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. 3/2ன்னு எடுத்துக்கங்க, 1.5 வரும். சரிங்களா? ஆனா சில நம்பர் டெர்மினேட்டே ஆகாது. சில நம்பர் டெர்மினேட்டே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 22/7 எடுத்துக்கங்க, டெர்மினேட்டே ஆகாது, போய்கிட்டே இருக்கும். எந்த வேல்யூ வரும் நம்ம பவுண்ட், இட் இஸ் நாட் பவுண்ட் டு அவர் நாலேஜ். நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அப்ப இங்க வர நம்பர்ஸ், இப்ப வர நம்பர் 3.14 சம்திங்ல வர நம்பர்ஸ் ரேண்டமா என்ன நம்பர் வேணாலும் வரும். அப்படிங்கிறதுனால இது இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ல இட் இஸ் நாட் பவுண்ட் டு அவர் நாலேஜ். சரிங்களா? ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாத எல்லா நம்பரும் √5 இர்ரேஷனல் நம்பர், ரேஷனல் கிடையாது. இது மாதிரி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரேண்டமா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 2 பாயிண்ட் சம்திங்ல வரும். ரைட்டா? எப்படி 2 பாயிண்ட் சம்திங்? 2 2 சார் 4, 3 3 சார் 9, 4க்கு 9க்கு இடையில இருக்கு 5. அப்ப 2 பாயிண்ட் சம்திங்ல போய்கிட்டே இருக்கும். அப்ப எந்த நம்பர் ரேண்டமா 0ல இருந்து 9 வரைக்கும் என்ன நம்பர் வேணாலும் வரும். ஒருவேளை இப்படி வர டிவிஷன் வந்து இப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்றேன்னா 3.1414141414 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. பார் போட்டலாம். ஸோ இப்போ நம்ம இதோட பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணியாச்சு. என்ன வரப்போது 14 தான். இட் இஸ் பவுண்ட் டு அவர் நாலேஜ். அப்ப இது ரேஷனல் நம்பர். ரிப்பீட் ஆகுது, ரெக்கரிங். இந்த பிளாக் ரெக்கரிங் பிளாக் இருக்கு, அதனால இது ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பர் தான். சரிங்களா? ஒருவேளை டெர்மினேட் ஆயிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெக்கர் ஆனாலும் சரி, ரேஷனல் நம்பர் தான். டெர்மினேட் ஆகாது, ரெக்கர் ஆகாது, என்ன ரேண்டம் நம்பர் வேணாலும் வரும்னா இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? அப்ப நார்மலா என்ன சொல்லுங்க, ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாத நல்ல நம்பர் ரேஷனல் நம்பர். √9 இர்ரேஷனல் நம்பரா? இல்ல, 3ன்னு சொல்லலாம். ஸோ 3 3 சார் 9. இப்ப இப்ப கியூப் ரூட்னு வச்சுக்கோ. இப்ப கியூப் ரூட்ல இத 8 போடுறீங்க. இது இர்ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பரா? 2 கியூப்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு கியூப் ரூட்னால 2ன்னு வெளியே எடுக்கலாம். அப்ப இது ரேஷனல் நம்பர். ரூட்டை இப்ப நீங்க ரூட்டை விட்டு வெளியெடுக்க எல்லாத நம்பரும் இர்ரேஷனல் நம்பர் தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப என்ன சார் நேச்சுரல் நம்பர் என்ன, ஹோல் நம்பர் என்ன? அதெல்லாம் சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸி. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 4 அப்படியே போயிட்டு இருக்கும். ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? அப்ப 2 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா? எஸ். 2.5 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா? ஹோல் நம்பரா? ரெண்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். இப்ப பாருங்க, இதுல இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்முக்குள்ள போலாம். இப்ப ஃபிராக்ஷன் டைப்ல இருக்குது. இப்போ ஃபிராக்ஷன் டைப்ல இருக்குதுன்னா 3.17 போயிட்டே இருக்கு. அப்ப என்னது? 3.17 பிளாக் பார். சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவீங்க? பார். 3.17 பார். அப்ப 3.17 பார்னா இப்படி இந்த பிளாக் ரெக்கர் ஆகிறத நான் இப்படி பிளாக்ல எழுதிருக்கேன். ஸோ இதை நான் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்றேன், நான் இதை 100ஆல மல்டிப்ளை பண்றேன். 100x ஈக்குவல் டு
3.17 0.17171717 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறேன், இந்த ஈக்குவேஷன் பார்க்குறேன். லெஃப்ட் சைடு இருக்க இந்த எக்ஸை 100 வந்து எக்ஸை ரிமூவ் பண்றேன். அப்போ 99x வரும். சரிங்களா, ஈக்குவல் டு. அப்போ ரைட் சைடு ரிமூவ் பண்ணணும் தானே. ரைட் சைடு என்ன இருக்கு, 3.1717171717 போயிட்டே இருக்கு. ரைட் சைடு இங்கே என்ன இருக்கு, இது 317 அதுக்கப்புறம் தான் ரிப்பீட் ஆகுது. 317 அதுக்கப்புறம் என்ன ரிப்பீட் ஆகுது, 317 1717 ரிப்பீட் ஆகுது. 1717171717 இங்கே அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோமா, மைனஸ் பண்ணலாமா. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். பண்ணும்போது என்ன வருது பாருங்க, அங்கே 0 0 0 0 0 எல்லாமே 0 தான். அங்க 7ல இருந்து 3 ரிமூவ் பண்ணா 4, அப்புறம் 1, அப்புறம் 3 என்ன வந்துருச்சு, 314 வருது. x is equal to 314 divided by 99. சரிங்களா, மாடல் புரியுதா. இப்போ என்னன்னு புரியுதா, 3.17 நம்ம ஃபிராக்ஷனா 3.17 பாரை ஃபிராக்ஷனா மாத்திருக்கோம். இது ரேஷனல் நம்பர் தான், இது என்னவா மாத்திருக்கோம், ஃபிராக்ஷன் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஃபிராக்ஷன் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அப்ப 5.18 பார் இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபிராக்ஷனா மாத்தினா x is equal to 518ல இருந்து 5 ரிமூவ் பண்ணிக்கோ, divided by 99 போட்டுக்கோ. சரியா, அப்ப எவ்வளவு வருது, 513 divided by 99 வரும். எப்படின்னு செக் பண்ணலாமா, பண்ணிடலாம். x is equal to 518 bar, x is equal to 51818181818. அப்ப 100 மல்டிப்ளை பண்ணா 100 x is equal to 518.18181818 அப்படி போயிட்டு இதுல ரிமூவ் பண்ணா 99. ஸோ இங்க இருந்து இதை ரிமூவ் பண்ணோம்னா 513.0000 போயிடும். அப்ப x இங்க இருக்கா, x is equal to 513 divided by 99. புரிஞ்சா. ஸோ அதனாலதான் நான் சிம்பிளா இப்படி ஞாபகத்தில் வச்சுட்டேன். நீ எதை போட்டாலும் சரி நம்ம சொல்லலாம். 317 பார் இப்படி இருக்குது. இதை ஃபிராக்ஷன் அப்படி மாத்தினா x is equal to இந்த 7 வந்து 3 ரிமூவ் பண்ணுங்க, 314 divided by 99 வரணும். சிம்பிளா புரிஞ்சா, as simple as we can understand. சரியா, தேங்க்யூ. பாருங்க, முன்னாடி போட்டோம் 4.18 பார் அப்படின்னா இதை நம்ம ஃபிராக்ஷனா மாத்து அப்படின்னா x is equal to 418ல இருந்து 4 ரிமூவ் பண்ணா 4 divided by 99. இதுதான் ஆன்சர் வரும். ஷார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவே நமக்கு இப்படி இருக்கு, 4.188க்கு மட்டும் பார். சரிங்களா, அப்ப இதான் கொடுத்துருக்காது கிவன். இப்ப இப்படி இருக்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை நம்ம ஃபிராக்ஷனா மாற்றணும், ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல மாற்றணும். ஸோ இந்த மாதிரி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 4.18888888 போயிட்டே இருக்கு. ஸோ இதான் இதோட மீனிங். அப்போ கொடுத்துருக்கதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதான மீனிங்கு. இந்த 8 தானே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, 1 ரிப்பீட் ஆகலை இல்லை, அதனால நம்ம உள்ள எடுத்துக்கலாம். இந்த 1 வந்து டெசிமல்குள்ள லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ வரணும்னா என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் தானே இது, அதனால லெஃப்ட் சைடும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், ரைட் சைடும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அப்போதான் லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு, மேத்தமேட்டிக்ஸ் படி. சரிங்களா, லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவேஷன், இல்லாட்டினா ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ 10x வந்துருச்சு. இதை பார்த்துக்குங்க. அப்போ முன்ன மாதிரியே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாமா, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. இல்லை இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 10லேருந்து நான் மைனஸ் பண்ண எவ்வளோமா வரும், 10x மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 9x. இது LHS சைடு. RHS சைடு என்ன பண்ணலாம், RHS சைடில் 41.88888 போயிட்டே இருக்குது. இங்கே இங்கே என்ன போயிட்டு இருக்கு,
4.188 போயிட்டே இருக்கு. 4.1888 4.188 அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 0 0 0. இங்கே 8ல் 1 போச்சுன்னா 7, 11ல் 4 போச்சுன்னா 7, 37. So it means 11. 37.7. அப்போ பாருங்க, இங்கே 9x வருது, இங்கே 37.7 வருது. அப்போ நார்மலாக என்ன பண்ணலாம்? x is equal to 37.7 divided by 9. இதை நம்ம என்ன சொல்லலாம்? 37.7 divided by 19 கூட சொல்லலாம். 4.188 வருதா? எப்படி போட்டேன்னு தெரியுதா? இதை இன்னமும் சிம்பிளாக கூட போடலாம். எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படின்னா, இந்த 100 இந்த ஸ்டெப்பு வரைக்கும் போட்டோம்ல, 10x போட்டோம்ல, இது என்ன பண்ணுறேன்? 10x is equal to 41.8888 போயிட்டே இருக்கு. இதே 100xன்னு போட்டோம்னா 418.8888 போயிட்டே இருக்குமா? இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 100xல இருந்து 10x ரிமூவ் பண்ணா 90x. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி 418.8888ல 41.888888 ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் 0 தான். இங்கே 8ல இருந்து 1 ரிமூவ் பண்ணா 7, 41ல இருந்து 4 ரிமூவ் பண்ணா 37. சரிங்களா? அப்போ நார்மலாக இங்கே என்ன வந்துருச்சு? ஈஸியாக போயிருச்சா? 377 வந்துருச்சு. அப்போ x is equal to 377 divided by 90. இப்படியும் போடலாம்ல? சரியா? ரைட். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கு ஒரு கணக்கு பாருங்க. நீங்களா சொல்லுங்க. x is equal to 3.17 bar. இப்போ என்ன எழுதலாம்? x is equal to 3 அப்புறம் 1 போட்டு 7 மட்டும் ரெக்கர் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 1 உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னா 10x போட்டா 31.7777 போயிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்பவே ரிமூவ் பண்ணினீங்கன்னா என்ன வருது? 10xல இருந்து x ரிமூவ் 10xல இருந்து x ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 31.7777ல இருந்து எதை ரிமூவ் பண்ணணும்? 3.1777 ரிமூவ் பண்ணுங்க. பண்ணுனா என்ன வருது? 31.7777. அப்படியே இங்கே 3.1777 அப்படி. அப்போ இங்கே எல்லாமே இதுக்கப்புறமேட்டு இதுக்கு எல்லாமே 0 0 தான் வரும். இங்கே 7ல இருந்து 1 ரிமூவ் பண்ணால் 6 வரும். அப்புறம் டெசிமல் பாயிண்ட் 1 பாயிண்ட் வச்சாச்சு. 1ல 3 போகாது. அப்போ 1 அப்போ 11ல 3 போச்சுன்னா 8. இங்கே 28.6 வரும். அப்போ 9x is equal to 28.6. சரிங்களா? அப்போ x is equal to 28.6 upon 9. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வருது? 286 upon 90. இதுதான் வந்து என்னவா இருக்கும்? ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு.